main reason that we went with Dream Castle was that I found that they were very. So இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி நார்த் ஃபேசிங் வீடு இது. நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் கிச்சன் கொடுத்ததுக்காக ஒரு பே விண்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பே விண்டோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டார் கேஸ் வந்து டிசைனர் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம், ஸ்பைன் ஸ்டார் கேஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். வித் எஸ்எஸ் வித் கிளாஸ் கொடுத்துருக்கோம். வெல்கம் டு காஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவள்ளூரில் இருக்கிற வேப்பம்பட்டுன்னு ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு 60 lakhs ஒரு லக்ஸரி வில்லா தான் பார்க்க வந்திருக்கோம். அதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வில்லா பார்த்தீங்கன்னா வந்து லேண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 30/70. ஸோ ஹியூஜாக இருக்கும். 2100 ஸ்கொயர் ஃபீட் மேலே இருக்கும் லேண்டு. பட் பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட், 1100 ஸ்கொயர் ஃபீட், டோட்டலாக 2200 ஸ்கொயர் ஃபீட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 4 BHK லக்ஸரி வில்லா இன்டீரியரோட பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 60 lakhsல இன்டீரியரோட இந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஸோ நம்மளுக்கு ஏன் இந்த வீடு வந்து இவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா நம்மளுக்கு வந்து லேண்டோட ஏரியா பெருசு, அதனால தான் இந்த வீடு பெருசாக தெரியுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பார்க்கிங் ஸ்பேஸ். பார்க்கிங் ஸ்பேஸே வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப்ல இல்லை கொடுக்குறேன், இல்லை பாட்டம்ல எங்கன்னா கொடுக்குறேன் நமக்கு. ஸோ ஃப்ரண்ட் ஸ்பேஸ் ஃபுல்லாக லேண்ட் ஏரியா கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு, ஆனால் இன்னும் நம்ம கிளியர் பண்ணல. ஸோ இன்டீரியர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அப்படியே நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் நம்ம வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான தான் இந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்ட்ரியே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கிராண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். பிளாக் கலரில் கிராண்ட் கொடுத்துருக்கோம். ஏன் பிளாக் கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லுக்கு வந்து ரொம்ப கிளாஸாக இருக்கும், அதனால தான் நம்ம கொடுவோம். ஸோ வேறு கலர்ஸ் கொடுத்தோன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா டபுள் டோர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டீக்வுட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் டோர்லேயே ஸோ கொஞ்சம் பெரிய டோர் 4/7 feet கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால ஃப்ரேம் பார்க்கறதுக்கு எல்லாமே கிளாஸாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம டோர் கொடுக்குறோம். டபுள் டோர் கொடுக்கும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து பெரிய டோராக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இன்டீரியர் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா வந்து கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் டோர் கொடுக்கும்போது ஸோ அந்த லுக் வைஸாக பாருங்கள், இந்த கிளாஸ் டிசைன் பாருங்கள், நம்ம ஸ்வஸ்திக் சிம்பிள் கொடுத்து அதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இது நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நம்ம சின்ன சின்ன சாமான்லாம் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் எதுக்குன்னா வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன பொருள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்காக இந்த யூசேஜ்க்காக கொடுத்துருக்கோம். அதில் சின்ன ஒரு ஸ்பேஸ்க்கு நம்ம ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். நம்ம பிவிசியில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஹால் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம பெருசாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூம் தான், அதனால ஹால் ஸ்பேஸ் பார்த்தா நம்ம கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணிருக்கோம். அதனால தான் பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து கிளைண்ட் தான் வாங்கியிருக்காங்க, நம்ம இதில் நம்ம பண்ணல. ஸோ நம்ம பண்ணது வந்து இன்டீரியர் அண்ட் பில்டிங் மட்டும் தான் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சோஃபா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 6 seater சோஃபா இருக்குது. இந்த 6 seater சோஃபாக்கே கரெக்டான ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆக்குபை ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டில் இந்த ஸ்பைன் ஸ்டார் கேஸ்க்கு ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் நிறைய இடத்துல சிட் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கங்கே தான் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஸ்பெஷலான பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸில் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஸ்டார் கேஸ் வந்து நம்ம வந்து 3 feet லெவல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த ஸ்பேஸ் நம்ம வந்து சிட் அவுட் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, நல்லா பார்க்கவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம டிவி பார்க்குறதுக்கும் சரி, ஸோ நம்ம கிச்சனில் வந்து பேசுறதுக்கும் சரி, அந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விண்டோவுமே லாங் விண்டோஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கர்டைன்ஸ் பாருங்கள், இந்த கர்டைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லாங் விண்டோஸ் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வீட்டுலாம் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஒரு லக்ஸரி வில்லான்னு எப்படி நம்ம வந்து சொல்லுவோம்னா, ஸோ பெரிய பெரிய விண்டோஸும் பெரிய பெரிய கர்டைன்ஸும் கொடுக்கும்போது அதோட லுக் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால நம்ம லக்ஸரி வில்லாஸ்ன்றது நம்ம பிளான் பண்ணி சொல்லுவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷன், அந்த பார்ட்டிஷனுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா எம்எஸ் தான் கொடுத்துருக்கோம், பட் நான் கோல்டு பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணும்போது வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோம்னா டைனிங் பே விண்டோ பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங் நம்ம வந்து சாப்பிட்றோம் நம்ம. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பே விண்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பே விண்டோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த ஸ்பேஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் சரி, உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இந்த டைனிங் பே விண்டோ. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த ஸ்பேஸ் நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம கிச்சன்ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஐலாண்ட் கிச்சன் பண்ணிருக்கோம். ஸோ ஹைலாண்ட் கிச்சன் பாருங்க. ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி நார்த் ஃபேசிங் வீடு இது. நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் நம்ம கேஸ் வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட் இருக்கான ஸ்பேஸ் இது. ஆக்சுவலாக வந்து ஐலாண்ட் கிச்சன் பிளான் இருக்குது. ஸோ கேஸோட பொசிஷன் வந்து அங்கே வச்சுருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த ஸ்பேஸை எப்படினா யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கிரானைட் கொடுத்து ஸ்பேஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி லைட் ஃபிட்டிங்ஸ், சின்ன சின்ன லைட் ஃபிட்டிங்ஸ் கொடுக்கும்போது இந்த கிச்சனோட அழகு வந்து ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால கொடுக்கும். ஸோ மொத்தமாகவே ஃபுல்லாகவே பிவிசி டோர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பிவிசி டோரில் நம்ம உட்டன் கிரெயின்ஸ் வர மாதிரி கலர் சூஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட சின்ன சின்ன ஹைலைட்ஸ் தான் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட்டாகவே பெரிய கிச்சன் ஏரியா வந்து நான் உங்களுக்கு வந்து பாட்டம் நான் டாப்பில் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறேன். வீட்டோட சைஸ் என்ன எல்லாமே ஈஸியாக மென்ஷன் பண்ணுறேன். கிச்சனோட ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெருசாக. கிச்சன் பார்த்தாச்சு. நம்ம இங்கே ட்ரையாங்கிள் டைப் வாஷ் பேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் இதை இந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம வாஷ் பேஷன் இந்த ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம்னா ஸோ நம்ம வந்து சம் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது பெட்ரூம் ஆக்சஸ் கம்மியாகும். அதனால இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சைஸ் வரும்போது எப்பவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாஷ் பேஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சைஸ் டைப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஷெல்ஃப்ஸ். ஸோ பெட்ரூம்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் கலர் பேட்டர்ல தான் இருக்கும். ரொம்ப கலர்ஸ் ஃபுல் ஒயிட்ல தான் இருக்கும். பெட்ரூம் நம்ம ஒரு டார்க் கலர்ஸ் இருக்கும். அந்த டார்க் கலர்ஸ்ல லைட் கிரீன் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கிரில்லோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் இருக்கும். இந்த தீமே ஒயிட் தீம்ல எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வார்ட்ரோப்ஸ்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ் உள்ள வந்து என்ன பண்ணிக்கலாம் கடப்பாக்கள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வைஸாக பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ பட்ஜெட்டாக எப்படி இது மாதிரி வந்து பண்ணணும் இந்த மாதிரி கடப்பாக்கள் உள்ள போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரேம் அண்ட் டோர்ஸ் போட்டாலே ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ டாய்லெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது அட்டாச் டாய்லெட் இது. ஸோ டாய்லெட் எல்லாமே வந்து ஒரு பெரிய சைஸ் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4x2 டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து த்ரூ அவுட்டாக ஒரு 10 ஃபீட் லெவல்லையும் போகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க டாய்லெட் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்குறோம். அதில் 3 பெட்ரூம் இருக்குது, வித் பால்கனியோட இருக்குது. மேலே போய் பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் வந்து டிசைனர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம், ஸ்பைன் ஸ்டேர்கேஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம், வித் எஸ்எஸ் வித் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதனால இந்த மாதிரி டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ பட்ஜெட்டாக வந்து நம்ம எம்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேர்கேஸ்க்கு ஒரு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஹைலைட்டான விஷயம் என்னன்னா விண்டோஸ் வந்து எல்லாமே பெரிய பெரிய லாங் விண்டோஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சன்லைட்டோட வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு வீட்டுக்குள்ள. அதனால இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு பெரிய லான்ச் ஸ்பேஸ். ஸோ ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ பெட்ரூம்ஸ் வந்து 3 பெட்ரூம் இருக்கு. அதை ஒரு பெட்ரூம் போய் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா 3 விண்டோ நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா வந்து வென்டிலேஷன் அதிகமாக வேணும் கேட்டாங்க கிளைண்ட்ஸ். அதனால அதுக்கேற்ற மாதிரி வார்ட்ரோப்ஸும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே ஒரே பேட்டர்னாக கொடுத்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு பெட்ரூமுக்கு ஒரு கலரு சில வீட்டில் பண்ணிருக்கோம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வார்ட்ரோப்ஸோட கலர்ஸும் ஒரே மாதிரி தான். ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். ரொம்ப ரொம்ப அடிக்கிற கலர் எதுவுமே உங்களுக்கு சூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து எல்லாமே ரிச்சாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கலர்ஸ். ஸோ பால்கனி வந்து நம்ம வந்து WPVC டோர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம்னா வரும்போது WPVC டோர் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் பெஸ்ட்டான விஷயம். நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இவங்க கிளைண்ட் கேட்டதுனால இந்த மாதிரி ஒரு கிரில் கேட்டிருக்கோம். இது ஓல்டு டைப்
வீட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளைண்ட் கேட்டாங்க, அந்த கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பேக் சைடு பால்கனி நல்லா பெருசாக இருக்குங்க. ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸ். ஸோ பேக் சைடில் நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த ஸ்பேஸே ஒரு அழகாக இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோ ரூஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும்னு கேட்டாங்க, லோ ரூஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லோ ரூஃப் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 4x2 டைல் வந்து பெரிய பெரிய டைல். ஸோ பெரிய டைல் போடும்போது தான் அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பெருசாக தெரியும். ஸோ அதனால பெரிய பெரிய டைல் கொடுத்துருக்கோம். லாங் சைஸ் எல்லாம் பார்க்கவே என்னோட அழகாக இருப்பாங்க. ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுவோம். இது அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தீங்கன்னா WPC டோர் தான் நம்ம அந்த பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைனிங் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அதனால நம்ம அந்த டிஃபரன்ஷியேட் காமிக்கிறதுக்காக இந்த டார்க் கலர்ஸ், ஒரு எல்லோ பேட்டர்ன், ஒரு சாண்டில் பேட்டர்னில் ஒரு, ஸோ அதே மாதிரி எல்லா வாலுமே வந்து ஒயிட் இருக்கும். ஸோ டைல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்டு காம்பினேஷன் தான் எல்லா வீடுமே இருக்கும். இந்த மொத்த கான்செப்டுமே ஒயிட் கான்செப்டில் போகணும். அதில் வந்து லைட் கலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும் தான் கிளைண்ட்டோட சஜஷன். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். நாங்கள் எப்பயுமே வந்து கிளைண்ட்டோட சஜஷன் எடுத்து போனோம். நம்மளே எல்லாமே பண்ணோம்னா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது கிளைண்ட். அவங்களோட சஜஷன் எடுத்து பண்ணுறாங்க, கொஞ்சம் அவங்களோட டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம்ஸ் எல்லாருமே அதே மாதிரி ஒரு அட்டாச் டாய்லெட். இது அட்டாச் டாய்லெட். இந்த டாய்லெட் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணமோ இந்த பெட்ரூம் அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ 2 பெட்ரூம் பார்த்தாச்சு. 3rd பெட்ரூம் வந்து சைல்டு பெட்ரூம். ஸோ அவங்க சைல்டு பெட்ரூம்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வேணும்னு கேட்டாங்க. ஸோ வாங்க உள்ள பெட்ரூம். சின்ன ஸ்பேஸ் தான், பட் இங்கே என்ன நம்ம பண்ணிக்கணும்னா எலிவேஷனில் வந்து அந்த டிசைன் தெரியறதுக்காக கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃபிக்ஸ்டு கிளாஸ் வரும். ஸோ அந்த டிசைன் கொடுக்கும்போது ஸோ மார்னிங் டைமில் எழுந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா டேரக்டான சன்லைட் வந்து இதை பார்க்க மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் PVC கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்க்குறது ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி கலர் செலெக்ஷன்லாம் வந்து எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த லுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ PVC வந்து நிறைய பேர் வேணான்னுவாங்க. நம்மளுக்கு பட்ஜெட் சம்டைம்ஸ் கம்மியாகும் போது இந்த மாதிரி சாய்ஸஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த சாய்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பொறுத்து தான் உங்களோட வீடு வந்து அவங்க அழகாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 4 பெட்ரூம்ஸ்க்கு 4 அட்டாச் டாய்லெட் தான் கொடுத்துருக்கோம். நாட் காமன் டாய்லெட் நம்ம கொடுக்கல. ஸோ கிளைண்ட் வந்து இதான் கேட்டாங்க, அதெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைல்டு பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன டாய்லெட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து லாங் டைல் யூஸ் பண்ணாமல் ஒரு பேட்டர்ன் கேட்டாங்க. ஸோ அதில் என்ன பேட்டர்ன்ஸ் எங்களால் பண்ணிக்கணுமோ அந்த சின்ன பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீட்டில் ஸ்பெசிஃபிக்ஸாக பார்த்து நிறைய பாயிண்ட் சொன்னேன் நான். பட் இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் தான் இந்த வீட்டோட பால்கனி. இந்த பால்கனி வந்து ஒரு டாப் ரூஃபில் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரூஃப் கொடுக்காம கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதில் வந்து சிட் அவுட் த்ரூ அவுட் சிட் அவுட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு நைட் டைமில் தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். பட் ஆனால் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம எதுக்கு வீடு கட்டுறோம்? மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ வீட்டு வந்து அமைதியாக இருக்கிறது தான் உட்காந்து. இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு தான் நம்மளால் வந்து நிம்மதியை தேடி போகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பாட் தான் இந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஸோ கிளைண்டோட சஜஷன் இதுவாக இருந்தது. ஸோ அவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்பாட்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வில்லா எங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, ஸோ எங்களோட யூடியூப் சேனலில் அரக்கோணம் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு டேரெக்டாக நம்மளுக்கு வந்து பள்ளிக்கரணை சைட்டை வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு, ஸோ அந்த சின்ன ட்ரஸ்ட் பேசிஸில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. தேங்க்ஸ் டு விஷ்ணு சார். ஸோ நீங்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை அதை நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுப்பி நம்ம நம்புகிறோம், ரொம்ப நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக்ஸில் தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Hi, it's me Vishnu, and this is my wife Rmc, and this is my mother-in-law. So we have been engaged with Dream Castle for the last 1 year, and it's been a very pleasurable experience, I would say. I have mostly been engaged with Simon, and initial was with Lokesh. Our meetup was with Lokesh actually. And prior to getting involved with Dream Castle, I have approached several other builders as well. The main reason that we went
with Dream Castle was that I found that they were very passionate about their work. Apart from the finance part of it, which I found the other builders were more concerned about. Of course, finance is a bigger part of it, but unless and until a builder is passionate about their work, the ultimate project wouldn't look good. So that's what I felt. So that's the main reason we went with Dream Castle, and we came to know Dream Castle through their YouTube videos only, and I had no prior